அன்பிற்கினிய நண்பர்களே, திருமதி சசிகலா யார்? அவர் ராஜமாதாவா? எப்படிப்பட்டவர்? கட்சிக்கு அவர் ஏதாவது செய்திருக்கிறாரா என்ப எனக்கு தெரிந்த விஷயங்களை இந்த பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன். இவர் என்ன ராஜமாதாவா என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒன்று மட்டும் உண்மை, ஒரு விழுக்காடு கூட நான் இல்லை, ஒரு 0.5% கூட பொய்யை நான் கலக்க மாட்டேன். நான் அப்படி வளர்க்கப்பட்டேன், வளர்ந்திருக்கிறேன். என் இறுதி மூச்சு வரை நான் போடுகிற எந்த பதிவிலும் பொய் இருக்காது. நன்றி. ஆரம்பிக்கிறேன். திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சில குரல்கள் சில கவனிக்கத்தக்க இடங்களிலிருந்து வருகின்றன. அவை பாஜகவால் தூண்டப்பட்டு இந்த கட்சியை, அதிமுகவை தங்கள் கைக்குள், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர துடிக்கிற பாஜக ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி தனியாக நின்று தோற்றபோதும் கலங்காமல் இருக்கிற காரணத்தால் அவரை அவமானப்படுத்த அதிமுகவை அவர் கையிலிருந்து தட்டி பறித்து தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வர அமித்ஷாவாலும், மோடியாலும், அண்ணாமலையாலும் போடப்பட்ட கூட்டு சதிதான் இந்த முயற்சி. இவர் யார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் ஒரு கேசட் விற்கிற பெண்ணாக, விற்பனைக்காக செல்வி ஜெயலலிதாவை சந்தித்தார். பிறகு அவ்வப்போது போய் சிறு சிறு பணிவிடைகள் செய்து வந்தார். நண்பர்களே, இவருடைய பணிவிடைகளால் ஈர்க்கப்பட்ட அவர், செல்வி ஜெயலலிதா, இவரை தன்னோடு இருந்து தன்னுடைய அந்தரங்க பணியாளராக அமர்த்தி கொள்ள விருப்பப்பட்டார். உச்ச நீதிமன்றம் திருமதி சசிகலா அங்கு போனதே அந்த வீட்டில் தங்கினால்தான், அதாவது முதலமைச்சருடைய வீட்டில் தங்கினால்தான் திருட எளிதாக இருக்கும். என் கருத்தல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து, இவரை தண்டித்தவர்கள் சொன்ன கருத்து. போனார். சில விஷயங்களை முழு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது பேச வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. ஒரு அந்தரங்க பெண் பணியாளராக முகம் சுளிக்காமல் சில பணிவிடைகளை செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கு நேர்ந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல் வாகு பருத்தவர் என்பதனால் பல நேரங்களில் சில இடங்களில் உட்காருவதும் எழுவதும் அவருடைய கழிப்பறையிலோ மற்ற இடங்களிலோ அவருக்கு முடியாது. எனக்கு நேரடியாக தெரியும். அங்கெல்லாம் ஒரு அந்தரங்க பெண் பணியாளருடைய உதவி தேவைப்பட்டது. 100 நம்மால் ஒரு 10 பேரால் தான் முதுகில் அரித்தால் சொரிந்து கொள்ள முடியும். உடல் வாகு பெரிதாக இருக்குமானால் முதுகில் சொரிந்து கொள்ளக்கூட இன்னொருடைய உதவி தேவைப்படும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன அந்தரங்க பணிவிடைகளைத்தான் இவர் செய்து அவரின் நன்மதிப்பை பெற்றார். நமக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை அதை பற்றி.
காலை அமுக்குவது, கையை அமுக்குவது என்று செல்வி ஜெயலலிதாவுடைய இதயத்தையும் அமுக்கினார். அவருடைய மிக 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 நெருங்கிய ஒரு மலையாள பணியாளரை சிறு வயதிலிருந்து ஜெயலலிதாவை தூக்கி வளர்த்தவரை இவர் அந்த வீட்டிலிருந்து விரட்டி அடித்தார் என்பதிலே எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் வெளியே போனால்தான் இவர் ஜெயலலிதாவை தன் வசப்படுத்தி கொள்ளலாம். நான் வார்த்தைகளை கண்ணியமாக தேர்ந்தெடுத்து பேசுகிறேன். இவர் திருட இயலும் என்று சொன்னது உச்சநீதிமன்றம். அந்த மலையாள வயது முதிர்ந்த பணியாளர் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். இவர் உள்ளே புகுந்தார். சரி, மற்றபடி கட்சியில் இவருக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை. செல்வி ஜெயலலிதா போகிற போதெல்லாம் அவருக்கு பணிவிடைகள் செய்ய இவரும் கூடி போனார், மறுப்பதற்கில்லை. ஒரு பிரைவேட் செக்ரட்டரி தான் வாரிசு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மறைகிற தலைவருக்கு சண்முகநாதன் அல்லது நித்யா போன்றவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடுத்த தலைவராக இருக்க முடியும், முதலமைச்சர் பதவியில் நாற்காலியில் அமர்ந்திருக்க முடியும். இவரும் திரு சண்முகநாதனைப் போல கருணாநிதிக்கு, திரு நித்யா அவர்களைப் போன்ற அந்தரங்க ஒரு பெண்ணுக்கு பெண் அந்தரங்க பணியாளர், ஆணுக்கு ஆண் அந்தரங்க பணியாளர்கள், அவர்கள்தான் வாரிசு நாற்காலியில் வந்திருக்க வேண்டும். ஆனால் திமுக அதை திறம்பட கையாண்ட காரணத்தால் இல்லை. சரி, செல்வி ஜெயலலிதா இறந்து போன போது யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் அப்பல்லோ டாக்டர்களிடம் பேசுவது, அவர்களுக்கு ஆணையிடுவது எல்லாவற்றையும் இவர் மட்டுமே செய்து வந்தார். அதில் நான் பன்னீர்செல்வத்தை கூட குறை சொல்ல வழி இல்லை. பன்னீர்செல்வத்தை கூட உள்ளே விடவில்லை என்று அவர் சொல்லுகிறார். கவர்னர் கூட வாசலுக்கு வெளியே நின்று பார்த்துவிட்டு எட்டி பார்த்துவிட்டு போனார். எவனாவது அதை மறுத்து பாருங்கள், நான் எடுத்து காண்பிக்கிறேன் ஆதாரங்களை. அன்றைக்கு பொறுப்பு கவர்னராக இருந்த வித்யாதரரால் வெளியிலிருந்து கண்ணாடி வழியாக எட்டி பார்க்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டார். முழு கண்ட்ரோல் இந்த அம்மையாரிடம், சசிகலாவிடம் இருந்தது. அதனால்தான் நீதியரசர் திரு ஆறுமுகசாமி இவர் மீதும் சில குற்றங்களை சொல்லி ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது திரு ஆதித்தன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, அதாவது செல்வி ஜெயலலிதாவின் மரணங்களை சுற்றியிருக்கிற மர்மங்கள் முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சிபிஐ விசாரணை கேட்டு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை அனுமதித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. போகட்டும். இவர் மீது குற்றம் சொல்லியவர் சசிகலா மீது திரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம் தான் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு ரொம்ப நான் கண்ணியமாக சொல்லுகிறேன், சசிகலா தான் பொறுப்பென்று சொன்னார். இப்படி செய்தார், அப்படி செய்தார், இதை செய்தார் நான் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி திரு பன்னீர்செல்வத்தினுடைய குரூப் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்திய காலத்தில் அந்த அம்மையார் இறந்து போல் ஒரு பாடையை தூக்கி கொண்டு போனார்கள் வட சென்னையிலே. அதாவது அந்த அம்மையாருடைய மரணத்திற்கு மர்மத்திற்கு அவர்கள் பழிவாங்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்தவர் அவர். பிற்பாடு மாறிவிட்ட காலச்சூழ்நிலையிலே அவர்
ஆறுமுகசாமி கமிஷன் முன்னால் போய், ஐயோ நான் அப்படி சொல்லவில்லையே, யாரோ பேசிக்கொண்டு போனார்கள், என் காதில் விழுந்தது, அதைத்தானே சொன்னேன். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற பேச்சா? கவுன்சிலர் பதவிக்கு கூட யோகியதை இல்லாமல் இவர் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சாட்டிவிட்டு சசிகலா மீது, நான் அப்படி சொல்லவில்லை, யாரோ அப்படி மக்கள் பேசிக்கொண்டார் என்று சொன்னேன். எவ்வளவு பெரிய சுயமரியாதை உள்ள மனிதர் ஓபிஎஸ் என்று புரிந்து கொள்ளுங்கள். இவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஓபிஎஸ்ஐ பதவியிலிருந்து எழுந்து வரச் சொல்லி நாற்காலியை காலி செய்தார். சசிகலா எம்எல்ஏக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அன்றைய பொறுப்பு ஆளுநருக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லிவிட்டார்கள், இந்த அம்மையார் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகப் போகிறார். ஆர்டர் காப்பி, உத்தரவு, தண்டனை விவரங்கள் டைப்பிங்கில் இருக்கிறது. எனவே பதவி பிரமாணம் செய்துவிட்டால் தமிழ்நாட்டின் மானமும் உங்கள் மானமும் சந்தி சிரிக்கும் என்று சொன்னது என்று அவர் ஒரு காஷன் செய்யப்பட்டதால், எச்சரிக்கப்பட்டதால் மறுத்துவிட்டார். கொஞ்சம் காலம் தாழ்த்தினார். ஒரு 7-8 நாட்கள் என்று எண்ணுகிறேன், அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, பொதுமக்களின் மறதிதான் அரசியல்வாதியினுடைய சொத்து. இந்த அம்மையார் சிறைக்கு போவதற்கு முன்னால் ஜெயலலிதாவின் சமாதியில் ஓங்கி 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 3 முறை அடித்து சபதம் செய்தார். நிச்சயமாக ஜெயலலிதாவை அடிக்கவில்லை அவர். நான் புரிந்து கொண்டது, அநேகமாக 100க்கு 90 பேர் புரிந்து கொண்டது ஒன்று, அந்த அவர் தயவு செய்து அந்த காட்சி இருந்தால் 100 முறை போட்டு பாருங்கள். வெறிபிடித்த முகத்தோடு, என்னையா சிறைக்கு அனுப்பினீர்கள், பழிவாங்குகிறேன் என்று பழிவாங்குகிற அடி ஓங்கி 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 அடித்தார் 3 முறை. கிட்டத்தட்ட ஒரு ரிஹர்சல் பார்த்து செய்தது போல் செய்தார். ஒன்று, அவர் பன்னீர்செல்வத்தின் மீது செய்திருக்கலாம். ஒருவேளை பன்னீர்செல்வத்தின் மீது அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை என்றால், மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தானே, அமித்ஷாவும் மோடியும் தானே தன்னை முதலமைச்சராக்காமல் சிறைக்கு அனுப்பித்தார்கள் என்று அவர்கள் மீது காட்டியிருக்கலாம். நான் வணங்குகிற கடவுளின் மீது ஆணையாக, நான் அந்த ஓங்கி 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 தட்டியாரே 3 முறை ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டிருந்த சமாதி மீது, அது பாஜக அரசின் மீது, குறிப்பாக அமித்ஷா மோடியின் பழிவாங்குகிற தட்டல் என்று கருதுகிறேன். ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதிமுக கட்சி பொதுச் செயலாளர் பதவி தற்காலிகமாக கொடுத்திருந்தாலும் நீக்கிவிட்டார்கள். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஊர்காசை கொள்ளையடித்தார் என்று சிறைச்சாலையிலே களி சாப்பிட்டு கொண்டிருக்கிற பக்கத்து மாநிலத்தில் பரப்பன அக்ரஹாரத்தில் ஒரு பெண்மணியை தங்கள் பொதுச் செயலாளராக வைத்து கொண்டால் எவனாவது மதிப்பானா? அந்த அம்மையார் ஒரு வேளை கட்சிக்காக தியாகங்கள் செய்திருந்தார். இவர் பகத்சிங்கின் பரம்பரையிலே வந்தவர், செக்கிழுத்த சிதம்பரனாருடைய சிஸ்டர் என்று இருக்குமானால் அது வேறு. அவ்வளவு தியாகங்களை செய்தவரை இப்போது நாம் விட்டுவிடக்கூடாது என்று தூக்கி பிடிக்க வேண்டும். எந்த தியாகமும் செய்யாமல் கட்சியை வைத்து கொள்ளையடித்தவர், ஜெயலலிதாவினுடைய அண்மையை நெருக்கத்தை நிழலாக இருந்து கொள்ளையடித்தவர். எனவே அவரை ஒரு பொதுச் செயலாளராக வைத்து அவருடைய கையெழுத்து வாங்க முடியாது, கன்சல்ட் செய்ய முடியாது, பேச முடியாது. ஒரு பெயருக்கு பொம்மை, ஒரு டால் பப்பட்டாக இருந்திருப்பார் பொதுச் செயலாளராக. கட்சிக்கு கெட்ட பெயர் தான் வந்திருக்கும். எனவே அவர் பதவியை விட்டு நீக்கியது சரி. ஒரு 1 வருட காலம் அமைதியாக இருந்துவிட்டு என்னை நீக்கியது தவறு, செல்லாது என்று வழக்கு போட்டார்.
விடுதலையாகி வந்தார். பெரிய கூட்டம் இவருக்கு கூடி வரவேற்பளித்தார்கள். நான் கூட பாராட்டினேன். இறங்கியவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன், அரசியல் வரமாட்டேன். அதற்கு முன்னாலும் அவர் அரசியலில் இல்லை என்பதுதான் உண்மை. ஜெயலலிதாவினுடைய நிழலாக, உயிர் தோழியாக, அந்தரங்க பணியாளராக, ஏன் அனைத்துமாக எல்லாமுமாக இவர் இருந்தாரே தவிர அரசியலில் அவர் இருந்தார் என்று யாரும் கருதவில்லை. அப்படி ஒதுங்கி கொண்டவர் அந்த வழக்கை திரும்ப பெற்றாரா? பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்னை எடுத்தது தவறு என்று வழக்கு போட்டாரே, அதை திரும்ப பெற்றாரா? இல்லை. அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லிவிட்டார்கள், மிக பலமான பெரிய ஒரு அதிசயிக்கத்தக்க கூட்டணியை திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெல்லும். அதிமுக தோற்று போய்விடும். நீங்கள் இப்போது பிரச்சாரம் செய்தால் தோற்றுப்போன பழி உங்கள் மீது வரும். நீங்கள் ஒதுங்கி கொண்டு வீட்டில் இருங்கள். தோற்ற பிறகு நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள். கேட்டால் தோற்றுவிட்டது, அதனால் வந்தேன், கட்சியை காப்பாற்ற வந்தேன் என்று ஒரு முட்டு கொடுத்து ஒரு நேரேட்டிவ் உண்டாக்கலாம் என்று நீங்கள் நம்பினீர்கள். திருமதி சசிகலா, எடப்பாடி பழனிசாமி கூட வீட்டில் வந்து கெஞ்சுவார், வா 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 என்று கூப்பிடுவார் அரசியலுக்கு என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். மானமிகு தமிழன் எடப்பாடி பழனிசாமி ஒழிந்தது சனியன். 4 ஆண்டு காலம் திருட்டு சிறையில் இருந்தவரை எதற்காக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒதுங்கிவிட்டார், அமைதியாக இருந்து விட்டார், தோற்றுவிட்டார்கள். பிறகு நான் கட்சிக்கு வருகிறேன், தலைமையை கொடு. அவர் வாரிசுகள் இல்லை, சொத்துக்கள் தேவையில்லை. அவர் செய்த அந்தரங்க ஊழியத்துக்கு, கைகால் அமைக்க விட்டத்துக்கு, இன்னும் சில காரியங்கள் செய்ததற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் பொறுமான மதிப்புள்ள கொடநாடு எஸ்டேட், நான் மற்றவற்றை விட்டுவிடுகிறேன், ஓசியில் வந்திருக்கிறது. இதைவிட யாராவது இவர் செய்த அந்தரங்க பணிகளுக்கு, சேவைகளுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அதுவும் போதவில்லை. தன்னை ராஜமாதாவாக ஏற்றுக்கொள்ளும்படி கட்சியில் அதிமுகவில் வர வேண்டும் என்கிறார். அவரே சொல்லுகிறார், நான் ஒவ்வொன்று பேசினாலும் நான் தாய் மாதிரி. என்ன கேவலம் பாருங்கள். 4 ஆண்டு காலம் திருடி விட்டு மக்கள் காசை களி தின்றவர் தாயா? யாருக்கு தாய்? ஒரு மானமுள்ள அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வாரா? இந்த அம்மையார் வயிற்றில் அவன் பிறந்தவனா? இந்த அம்மையார் அல்லது அவருடைய தந்தைக்கு இவர் தாரமா? எப்படி தாய்? தனக்குத்தானே தலையில் கிரீடத்தை வைத்துக் கொள்கிற உயர்த்தி அதை செய்து கொண்டிருக்கிறார். இவர் இப்போது பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இந்த கட்சியை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து பழனிசாமிக்கு சிக்கலை உண்டாக்கி அவமானப்படுத்தி கட்சியில் எப்படியாவது சேர்ந்து பிறகு கட்சியை உடைத்து கொண்டு வெளியே போய் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயல்கிறார். இவர் சரி, சிறைச்சாலையிலாவது சும்மா இருந்தாரா? கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு சிறை ஐஜிக்கு கொடுத்து அதை ஒரு பெண் IPS அதிகாரி கண்டுபிடித்து எதுக்காக? சிறையை சொகுசு விடுதியாக மாற்ற. அந்த வழக்கு இன்றளவும் இருக்கிறது. அந்த வழக்கில் கூட அவர் இன்னும் விடுவிக்கப்படவில்லை எனக்கு தெரிந்தவரை. இன்றைக்கும் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தேர்தலில் நிற்க முடியாது. 2 வாரிசுகள் இல்லை. ஒரு பெரிய அறிவாளி என்று எந்த காலத்திலும் அவர் பேச்சு அவரை வெளிக்காட்டியதில்லை. இப்போது
ஒரு மரியாதையான குடிமகன் என்று கூட அவரை சொல்ல இயலாது. அவர் விருப்பப்படுவதெல்லாம் தான் ராஜமாதாவாக கட்சியினுடைய தலைமை பதவியை அலங்கரிக்க வேண்டும். அப்போதுதான் பல சொத்துக்கள் பாஜகவில் முடக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்துக்கள், அந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த பதவியை வைத்து பாஜகவை சொரிந்து தீர்த்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார் என்று நான் திடமாக நம்புகிறேன். இவர் ஒரு ராஜமாதாவுக்கான எந்த தகுதியும் இல்லாதவர். ஜெயலலிதா இவரை அருகில் அமர்த்தி கொண்டார் என்பதே ஜெயலலிதாவுக்கு இருக்கிற இழுக்கு. இதை தவிர எந்த விதமான தகுதியும் இல்லாத இவரை ஒரு அதிமுக ராஜமாதாவாக ஏற்றுக்கொண்டால் கட்சியை உடைத்து கொண்டு ஒரு குரூப்போடு பாஜக ஆதரவு நிலை எடுப்பார். வேண்டவே வேண்டாம் பழனிசாமி, சேர்க்காதீர்கள். நன்றி.